படங்கள் எல்லாம் காலேஜ் லைஃப்ல அதுக்கப்புறம் கெரியர்ல செட்டில் ஆக ட்ரை பண்ற டைம்ல வர லவ்ல இருக்கிற டாக்ஸிக் பார்ட்னர்ஸ் பத்தி நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வரிசையில அமெரிக்க படமான ஃபேர் பிளே ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு சந்திக்கிற டாக்ஸிசிட்டியை பயங்கரமா உரிச்சு காட்டுது. 2023 வந்த இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம். இதை ரொமான்டிக் த்ரில்லர் இல்லனா எராட்டிக் த்ரில்லர் ஜானர்ல சேர்த்துக்கலாம். அமெரிக்கால மேன்ஹட்டன் சிட்டியில இருக்கிற ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனில எமிலியும் லூக்கும் ஸ்டாக் அனலிஸ்டா வேலை செய்றாங்க. ஆஃபீஸ்ல இவங்க 2 பேரும் யாருக்குமே தெரியாத மாதிரியான கொலீக்ஸ். ஆனா பர்சனல் லைஃப்ல பயங்கர லவ்வும் காமமும் கலந்து கட்டின ஜோடி. நம்ம சீக்ரெட்டா லவ் பண்ணிப்போம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு லூக் மோதிரம் நீட்ட அங்கேயே லவ்ல டாப் கியர்ல காமமும் நடக்குது. அதுல நீங்க சொக்கி அடடேன்னு சிலிர்க்கும் போது அடுத்தடுத்த சீன்ல படம் வேற மாதிரி உங்களை அதிர வைக்கிற மாதிரி போயிடும். கொஞ்சி விளையாடிட்டு இருந்த 2 பேருக்குள்ள ஆபீஸ்ல கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷன் என்ன பண்ணுது? லூக் எப்படிலாம் தன்னோட சைக்கோத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறான். ஆரம்பத்துல திணறி போற எமிலி அதை எப்படி சமாளிக்கிறா, கடைசியில என்ன முடிவெடுக்கிறா? இதுதான் கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பரபரப்பான ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பச்சை சிவப்பு கோடெல்லாம் இசிஜி மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்க, அதை வச்சு காசு பார்க்குற கம்பெனில ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண கம்பெனியோட நிலைமைய எமிலியும் லூக்கும் அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்கள மாதிரி இன்னும் சில அனலிஸ்ட் ஆஃபீஸ்ல நடுவுல இருக்க, அவங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிற பிஎம்னு சொல்ற போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் தனியா ரூம்ல இருந்து டீமை நடத்துறாங்க. அந்த கம்பெனிக்கு காசு தான் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் வந்தா பர்க்ஸ் ப்ரொமோஷன் உண்டு, நஷ்டம் வந்தா ஃபயர் அண்ட் ஹயர்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பிஎம் தூக்கி எறியப்படுற நாள்ல தான் அந்த காலி இடத்துக்கு எமிலிக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அது வரைக்கும் பச்சையா இருந்த எமிலி லூக் காதல் கிராஃப் அதுக்கப்புறம் அதாலத்துல பாயுது. அதிகாலை 2 மணிக்கு எமிலிக்கு அவளோட பிஎம் ரோரி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. எவ்வளவோ அட்டென்ட் பண்ணாம இருந்தும் திரும்ப திரும்ப கால் வர லூக் வேணான்னு சொல்லியும் எமிலி போறா. ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் தயங்கி வந்து நிக்கிறா எமிலி. நான் தான் வேணான்னு சொன்னேனேன்னு சொல்ற லூக், ஏதாச்சும் நடந்துச்சா, அவன் உன்னை டார்ச்சர் பண்ணானா, செக்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணானான்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு அவளை தொலைக்கிறான். அவ எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட நான் பிஎம்மா ப்ரொமோட் ஆயிட்டேன்னு சொல்றா. நமக்குன்னு நம்புற ஒரு ஆள்கிட்ட நம்மளோட வெற்றியை ஷேர் பண்ண முடியலன்னா அந்த ஆளு நம்மள நாமளே ஒப்படைக்க கிடைச்ச ஆளா இருக்க முடியாது. கொஞ்சம் சங்கடப்பட்டாலே அதுவும் ஒரு விதமான டாக்ஸிசிட்டி தான். அந்த நிமிஷம் லூக் பொறாமையில வெந்து முடியாம துவண்டு அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு எமிலிக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்துவான். அந்த முத்தமும் வாழ்த்தும் சரியில்லைன்னு எமிலிக்கு நல்லாவே தெரியும். முன்ன ஆஃபீஸ் லிஃப்ட்ல சந்திக்கும் போது அப்பதான் பாக்குற மாதிரி குட் மார்னிங் சொல்லி கண்ணால காதலை பரிமாறிக்குவாங்க. ஆனா எமிலிய கம்பெனி கார் வந்து கூட்டிட்டு போக லிஃப்ட்ல சந்திக்கும் போது எமிலியோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்க தெம்பில்லாதவனா மாறி இருப்பான் லூக். பிளாஸ்டிக் சிரிப்பு, சும்மா ஏனோ தானோன்னு மெசேஜ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஆனா ஒருத்தர் மனசுல தோன்றத அப்படியே ஒரு மெசேஜை டெலீட் பண்ணாம எடிட் பண்ணாம அனுப்ப முடியலன்னா அங்க ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் அடிச்ச மெசேஜை அனுப்பாமலும் அதுல திருத்தம் பண்ணி அனுப்பியும் பேட்ச் ஒர்க் பாப்பா எமிலி. நிமிஷத்துக்கு நிமிஷம் வயலன்ஸும் பொறாமையும் வெறி மாதிரி மூளைக்குள்ள பரவ எமிலிய எப்படி அந்த போஸ்ட்டை விட்டு தூக்குறதுன்னு லூக் யோசிப்பான். அவன் காது படவே அவனோட கொலீக்ஸ் எமிலி பாஸை வச்சுதான் இந்த பதவி வாங்கியிருப்பான்னு பேசும்போது கூட அமைதியா இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அதை ரசிப்பான். ஆனாலும் எமிலி அவன்கிட்ட கொஞ்சி பேசுவா, நிலைமைய சரி பண்ண ட்ரை பண்ணுவா, நெருக்கமா இருக்கலாமான்னு கேட்பா. எதுவுமே அவன்கிட்ட பலிக்காது. மாறா, நீயோட ட்ரெஸ் சரியில்லை, பசங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றேன்னு சொல்லுவான். அந்த நிமிஷம் எமிலி எரிமலையாகி அவனுக்கு ஒரு குட்டி ஷாக் கொடுப்பா. ஆனாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்த நாள் தன்னோட நிறைய மாத்திக்குவா, ஒருவேளை லூக் சமாதானமாகலாம்னு நினைச்சு. ஒரு பக்கம் லூக் காண்ட வளத்துக்கு, இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணணும், நாங்க எப்படி பழைய மாதிரியே இருக்க முடியும்னு ஒரு வழியை தேடி அவளை வதச்சிட்டு இருப்பா எமிலி. எமிலிய மட்டும் இல்ல, ப்ரொமோஷன் வாங்குற எந்த பொண்ணையும் பெரிய அதிகாரியை பார்த்து சிரிச்சு பேசி ஒருவேளை சாப்பிட்டுட்டு வரதுக்கு அட்ஜஸ்ட் பண்றவதான ஆபீஸ்ல இருக்க கொலீக்ஸ் பாக்குறாங்க. ஒரு ஆம்பளை ஜெயிச்சா கொண்டாடுறாங்க, ஒரு பொம்பளை ஜெயிச்சா அதை பத்தி பேசிக்கிட்டு குறை சொல்றதே இன்னைக்கும் நடக்குது. இது ரொம்ப கஷ்டமான உண்மை. அந்த உண்மையோட சாட்சி தான் எமிலி. அவளோட வாழ்க்கைய லூக் ஸ்கிரிப்ட் பண்றான். அவளோட ஆபீஸ்ல இருக்கிற பொசிஷனை சக ஊழியர்கள் கிசுன்னு பேசுறாங்க. அவ பதவி உயர்வை அனுபவிக்கிறதுக்குள்ள ஆம்பளை ஈகோனால கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வருது. லூக் சொன்னதால தான் எமிலி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அது ஒரு சதி வேலைன்னு தெரியாம அவ முழிச்சிட்டு இருக்க லூக் தூரத்துல இருந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஒரு உறவு டாக்ஸிக் ஆனதா இருந்தா அங்க பொறாமை, நேர்மை இல்லாமை, துரோகம், சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும்.
எமிலி இது எல்லாத்தையும் சமாளிப்பான். எமிலி மாதிரி பிஎம் ஆகணும்னு தான் லூக்கோட ஆசையே. அதுக்காக ஒரு தடவை எமிலியோட ஐடியாவையும் மீறி கம்பெனி ஓனர் கிட்ட போய் மண்டியிட்டு தான் அந்த கம்பெனியையும் ஓனரையும் எவ்ளோ லவ் பண்றேனோ எவ்ளோ கஷ்டப்படவும் ரெடியா இருக்கேன்னு பேசுவான். கார்ப்பரேட் மூஞ்ச வச்சுக்கிட்டு உதட்டுல சின்னதா ஆணவ சிரிப்போட அவன் கேட்கிற 60 செகண்ட்ஸ் கொடுத்து அவன் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு ஏற்கனவே பிஎம் நியமிச்சாச்சுன்னு நகர்ந்துடுவாரு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு ரூம்ல உட்காந்து சரக்குல மூழ்கிறவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். எமிலியால அவன்கிட்ட போகவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவனை காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு ஆபீஸ்ல எமிலி முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது குடிச்சிட்டு அழுக்கு துணியோட வந்து ரகளை பண்ணுவான் லூக். கம்பெனி முதலாளிலாம் திட்டிட்டு உங்க கம்பெனி ரூல்ஸை மீறி எமிலி அனலிஸ்டான என்னோட செக்ஸ் வச்சிருந்தான்னு சொல்லுவான். எமிலி ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போவான். அந்த சீன்ல த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல ராஷ்மிகா தன்னை விட்டு போனதுனால கோவப்பட்டு அவ ரூம் வாசல்ல நிர்வாணமா தன்னோட எக்ஸ் வரைஞ்சு வச்சதை பார்த்து உறைஞ்சு போய் நிப்ப ராஷ்மிகா. எமிலியும் ராஷ்மிகாவும் நடிச்ச மாதிரியே தெரியாது. த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல ராஷ்மிகா காலேஜ் ஃபங்க்ஷன்ல மைக்ல எல்லாரும் கேட்குற மாதிரி உன்னோட இருந்ததை வெளியில சொல்லி என்னை முடக்கிடலான்னு நினைச்சா உன் வேலையை சுலபமாக்க நானே அதை செய்றேன். ஆமா, நான் உன் கூட 1-2 தடவை இல்ல பல தடவை செக்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் படிப்புல கவனத்தை வச்சு தன்னோட கெரியரை உருவாக்குவா. ஆனா எமிலி வேலையை காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதால கம்பெனி ஹெட் கிட்ட லூக் என்ன ஸ்டாக் பண்ணுனா என்ன நெருங்க முடியாததால இப்படி பேசுறான்னு சொல்லுவா. இத மேலோட்டமா பார்த்தா ஒரு பவர் டைனமிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா உத்து பாக்குற மாதிரி சீன்ஸையும் வசனங்களையும் வச்சு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஆவணப்படுத்தியிருக்காரு டைரக்டர் கோல்டோமெண்ட். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு எமிலியோட அம்மா ரெடி பண்ண சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு வந்திருக்க லூக்க எல்லார் முன்னாடியும் பீர் பாட்டில வச்சு அடிச்சிருவா எமிலி. குட் பை சொல்லிட்டு போற அவளை பின்தொடர்ந்து போமா லூக். பார்ட்டி ஹால் பாத்ரூம்ல வாய் தகராறு அதிகமா போய் உதட்டு முத்தமாகி அப்புறம் லூக்கால எமிலி ரேப் பண்ணப்படுவா கண்ணாடியில. என்னோட உருவத்தை காட்டுறத ஒரு ஆம்பளையால என்ன முடியும்னு அழுத்தமா ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு கொடூரமா மனசுல பதியிருவான். அமைதியா வெளியில வந்து வீட்டுக்கு போவா எமிலி. தனக்கு தன்னோட வேலையும் மனசும் தான் முக்கியம்னு முடிவு பண்ணுவா. கம்பெனி ஹெட் காலில் ஒட்டின அழுக்க தொடச்சிட்டு போற மாதிரி லூக்கோட அவதூரை விட்டுட்டு போயிருன்னு சொல்லியிருப்பாரு. அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு லூக்க கடந்து போக முடிவு பண்ணிருவா. ஆனா ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது லூக் அங்க இருப்பான். வீட்டுல இருக்கிற பொருளுங்களை பங்கிட்டுக்கலாம், காசும் பங்கிட்டுக்கலான்னு ரொம்ப ஈஸியா சொல்லுவான். என் வெற்றி ஏன் உனக்கு சந்தோஷம் தரல, என்னை ஏன் உயர்ந்த பொசிஷன்ல பார்க்க முடியல, எனக்கு ஏன் துரோகம் பண்ணுன, என்னை ஏன் ரேப் பண்ணுன, என்னை ஏன் அவமானப்படுத்தின மாறி மாறி கேள்வியை கேட்பா எமிலி. அங்க லூக்குக்கு ஒரு பாடம் புகட்டுவா. தன்னோட காதலன் காதலி முழுக்க முழுக்க டாக்ஸிக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபரை அவங்களுக்கு புரியிற மொழியில எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக் கொடுப்பா எமிலி. பூமாவா இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், எமிலியாக இருக்கட்டும், டாக்ஸிக் உறவுல இருக்கிறத விட அதை பக்குவமா தூக்கி போட்டுட்டு போறதே பெஸ்ட்னு அனுபவிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி டாக்ஸிக்காலான லூக்க கச்சிதமா ஹேண்டில் பண்ணிருப்பா எமிலி. அந்த கச்சித காட்சியை நீங்க பார்க்கும்போது இது ஏன் ஃபேர் பிளேன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும்.